கோவை மாவட்டம் வால்பாறையிலிருந்து அதிரப்பள்ளி செல்லும் சாலையில் வாகன ஓட்டியை யானை விரட்ட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், இப்போ யானை விரட்டி இருக்கிறது வாகன ஓட்டிகளை. அங்க யார் வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? ஏதேனும் அச்சம் ஏற்பட்டிருக்கா? காயத்ரி, அதாவது கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்துள்ள தமிழக கேரள மாநில எல்லை பகுதியில் அமைந்துள்ளது அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு அதிகாரிகள் செல்வது வழக்கம். அதேபோல் வால்பாறை சாலையிலிருந்து அதிரப்பள்ளி செல்லும் சாலையில் யானைகளின் கூட்டம் அதிகமாகவே காணப்படுவது வழக்கம். இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனத்துடன் செல்ல வேண்டும் எனவும், யானைகளை கண்டு வாகனங்களை நிறுத்தி புகைப்படங்கள் எடுக்கவோ அதிக சத்தம் ஒலி எழுப்பவோ கூடாது என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் திருச்சூர் மாவட்டம் அதிரப்பள்ளி வனச்சரக பகுதியில் குட்டிகளுடன் சாலையை கடக்க ஒரு யானை கூட்டம் இன்று வந்துள்ளது. அப்போது சாலையில் வந்த வாகன ஓட்டி ஒருவர் யானைகளை அச்சுறுத்தும் வகையில் அதிக ஒலி எழுப்பியுள்ளனர். இதனால் கோபமடைந்த காட்டு யானைகள் அந்த வாகன ஓட்டியை தாக்க முயன்றுள்ளது. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள் தற்போது வைரலாக பரவி வருகிறது. இந்த வீடியோவை கண்ட திருச்சூர் மாவட்ட வனத்துறையினர் வன விலங்குகளை துன்புறுத்தவோ வீடியோவை துன்புறுத்தி வெளியிட்ட நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அதேபோல் வால்பாறையிலிருந்து அதிரப்பள்ளி வழியே வாகன ஓட்டிகள் அதிவேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது எனவும், வாகனங்களை சாலைகளில் வழியோரங்களில் நிறுத்தி வனவிலங்குகளை புகைப்படங்கள் எடுத்து துன்புறுத்தக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்ததோடு, மீறினால் அவர்கள் மீது வன சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கேரள மாநில திருச்சூர் மாவட்ட வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காயத்ரி, நன்றி சக்திவேல், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.